வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்திடக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். முருங்கைக்கீரையில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்குது. முருங்கைக்கீரையில் விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள், புரதச்சத்துக்கள் இருக்குது. இது உடலுக்கு எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். நம்மளுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கும். அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற ஒட்டுமொத்த பிரச்சனையும் வராமல் தடுத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். அப்போ தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இருக்கும்போது என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பாற்றலை நமக்கு முருங்கைக்கீரை அதிகரிக்கும். முருங்கைக்கீரையில் எண்ணற்ற விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். ஸோ இதனுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். இதனால் உடல் எந்த விதமான தொற்று நோய்களும் இல்லாமல் நலமோடு இருக்கும். பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களும் நமக்கு அட்டாக் ஆகாது. மேலும் பருவகால தொற்று நோய்கள், சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களும் நமக்கு ஏற்படாது. நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே வராமல் நம்ம நலமோடு இருக்கலாம். அதுக்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்திற்கு எதிரான பண்புகளை நமக்கு கொடுக்கும் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் வீக்கத்துக்கு எதிரான குணங்கள் அதிகம் இருக்குது. இயற்கையாகவே இந்த குணங்கள் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம், நாள்பட்ட வீக்கம், முடக்குவாதம், ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் க்யூர் பண்ணிவிடும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை, இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை எதிர்த்து போராடும். வீக்கத்திற்கு எதிரான பண்புகளையும் கொடுத்து அந்த வீக்கத்தையெல்லாம் க்யூர் பண்ணும் முருங்கைக்கீரை. செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் குடல் ஆரோக்கியம், செரிமானத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வயிறு உப்புசம், மலச்சிக்கல் போன்றவற்றை இதனால் நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை நம்மளுடைய செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கிறதால எப்போதுமே செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரை நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை முறைப்படுத்துது. இதுக்கு காரணம் முருங்கைக்கீரை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ நம்ம சுகர் பேஷண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய உடல் நீரிழிவு நோயை எதிர்த்து போராடுவதற்கு இயற்கையான பாதுகாப்பை முருங்கைக்கீரை கொடுக்கும். இது நம்மளுடைய உணவுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் குறைத்துக் கொள்ளலாம். இது பிபி ப்ராப்ளத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்கிறதால இதய ஆரோக்கியம் நமக்கு அதிகரிக்கப்படும். அதாவது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாத, கொழுப்புகள் நமக்கு எதுவும் இல்லாததால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்கீரை. நம்முடைய மூளையினுடைய ஆற்றலை இயற்கையான முறையில் அதிகரிக்கிறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய நினைவாற்றல் நல்ல முறையில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்மளுடைய கவனத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். நினைவாற்றல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எதிரான பாதுகாப்பு பெறலாம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள், மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள், இந்த நோய்கள்லாம் நமக்கு இருக்காது. அப்போது நம்மளுடைய நினைவாற்றல் ஆரோக்கியமாக இருக்கும். மூளை சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்படுவதற்கு முருங்கைக்கீரை உதவி பண்ணும். சர்மம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்கீரை. பளபளக்கக்கூடிய சர்மம் மற்றும் கருகருவென நீளமான கூந்தலை கொடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இது நம்முடைய செல்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து சருமத்தையும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளும், தலைமுடியையும் ஆரோக்கியமாக வைக்கும். சருமத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், கருவளையங்கள், கண் கருவளையங்கள், குறிப்பாக
நமக்கு முகப்பொருள்லாம் எதுவுமே இருக்காது, மின்னக்கூடிய சருமம் கிடைக்கும், அடர்த்தியாக முடி வளர ஆரம்பிக்கும், முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனை, பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது, உள்ளிருந்து முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை இயற்கை கழிவு நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு உதவி பண்ணும். இது நம்மளுடைய கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கல்லீரலில் கழிவுகள் படிவாமல் தடுக்கும். கல்லீரலில் கொழுப்புகள் படிவு ஏற்பட்டிருந்தாலும் அதை கரைத்து வெளியேற்றும். ஸோ நம்மளை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். ஒரு நாளை நீங்கள் தினமும் புத்துணர்ச்சியாக தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கொள்ளலாம். உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும். ஊட்டச்சத்துக்கள் அதிகம் கொண்டது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்கீரை, ஆனால் கலோரிகள் வந்து இது குறைவு. அதனால் முருங்கைக்கீரை வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உடலினுடைய வளர்ச்சித்தை மாற்றத்தை அதிகரிக்கும், மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடல் எடையை வந்து குறைக்க நீங்கள் உங்களுடைய உணவுகளை நிறைய தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஊட்டச்சத்து ஆற்றலை பெற்று கலோரிகள் சாப்பிட்றது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நலமோடு இருப்பீங்க. ஸோ தொடர்ந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கொண்டு இந்த மருத்துவ நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.